Sakala Kids. குட்டீஸ்களே, ஒரு அழகான கிராமத்தில் சுபா என்ற சிறிய அமைதியான பெண் குழந்தை வாழ்ந்து வந்தாள். எல்லோருக்கும் அவளை மிகவும் பிடிக்கும். ஏனெனில் யாருக்காவது உதவி தேவைப்பட்டால் முதலில் ஓடிச் சென்று உதவுவது அவளின் குணம். ஒரு நாள் மாலை நேரம். வானம் ஆரஞ்சு மற்றும் இளஞ்சிவப்பு நிறங்களால் அழகாக ஜொலித்தது. சுபா தனது வீட்டின் தோட்டத்திலுள்ள செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தாள். அப்போது ஒரு சிறிய பட்டாம்பூச்சி மலரின் மேலே சோர்வுடன் அமர்ந்திருப்பதை அவள் கவனித்தாள். அதன் சிறகுகள் சற்று நனைந்து பலவீனமாக இருந்தது. அச்சச்சோ, உனக்கு என்ன ஆனது என்று சுபா கவலையுடன் கேட்டாள். அதே நேரத்தில் அருகிலிருந்த ஒரு தேனீயும் மெதுவாக தரையில் விழுந்தது. பலமாக வீசிய காற்றினால் இரண்டுமே பறக்க முடியாமல் மிகவும் சோர்ந்து போயிருந்தன. அதை பார்த்த சுபாவின் மனம் கவலை கொண்டது. என் தோட்டம் எல்லா உயிர்களுக்கும் பாதுகாப்பான இடமாக இருக்க வேண்டும் என்று அவள் மனதில் நினைத்தாள். அவள் உடனே ஒரு திட்டம் தீட்டினாள். ஒரு பழைய மரப்பெட்டியை எடுத்தாள். அதற்குள் உலர்ந்த இலைகளையும் மென்மையான பஞ்சையும் வைத்து வசதியான படுக்கை அமைத்தாள். தேங்காய் ஓட்டில் சிறிது சர்க்கரை நீரை ஊற்றி வைத்தாள். மேலாக ஒரு பெரிய இலை வைத்து சிறிய கூரையைப் போல அமைத்தாள். இது அன்பு இல்லம், இங்கு நீங்கள் பாதுகாப்பாக ஓய்வெடுக்கலாம் என்று அவள் அன்புடன் கூறினாள். அன்று இரவு மெதுவான மழை தூறியது. மழை துரிதல் விழும் ஒலி இனிய இசையைப் போல கேட்டது. அந்த அன்பு இல்லத்திற்குள் பட்டாம்பூச்சியும் தேனீயும் பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் இருந்தன. சுபாவின் உதவும் மனம் பற்றி செய்தி பரவியது. மறுநாள் மேலும் சில வண்டுகள் மற்றும் எறும்புகள் அங்கு தங்கின. சுபா தினமும் அந்த இல்லத்தை சுத்தமாக வைத்துக்கொண்டு புதிய மலர்களால் அழகுபடுத்தினாள். சில நாட்களில் பட்டாம்பூச்சியின் சிறகுகள் மீண்டும் வலுவானதாக ஆனது. தேனீயும் புத்தமிர்ச்சியுடன் மகிழ்ச்சியாக பறக்கத் தொடங்கியது. அவை சுபாவை சுற்றி வட்டமிட்டு பறந்தன. அது அவளுக்கான நன்றியின் வெளிப்பாடு. அன்று நாள் முதல் சுபாவின் தோட்டம் மலர்களின் மனத்தால் மட்டுமல்ல, அவளின் அன்பாலும் உதவும் குணத்தாலும் அந்த இடம் மகிழ்ச்சியாக மாறியது. குட்டீஸ்களே, இதே மாதிரி நாமளும் எல்லோருக்கும் உதவியா நல்ல குணத்தோட இருக்கலாமா? கதை பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதை கேட்கலாம்.